ராஜராஜன் தர்பார் 18th ஆகஸ்ட். வரலாற்று துளிகள். இன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய மறைவு தினம். அவரை பற்றி ஒரு சில நிமிடங்கள். இவர் 23 ஜனவரி 1897 அந்த வாக்கில் கட்டாக், ஒரிசா மாநிலம் கட்டாக் என்ற பகுதியில் பிறக்கிறார். தந்தை பிரபுபட்டி தாஸ், தாயார் ஜானகிநாத் தாஸ். இவர் எமிலி என்பவரை மணக்கிறார். அதுக்கப்புறம் இவர் இப்போ லண்டனுக்கு போய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு போகிறார். அப்புறம் அங்கேருந்து இந்தியன் சிவில் சர்வீசஸில் ப்ரிலிமினரி வரைக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், டாப் ரேங்கில் வருகிறார். ஆனாலும் அவர் சர்வீஸ் பிரிட்டிஷ் கீழே ஒரு சர்வீசஸில் போய் ஜாயின் பண்ணால் அவருடைய கொள்கை நிறைவேறுமான ஒரு சின்ன டவுட்னால படிப்பை நிறுத்திவிட்டு இந்தியாவுக்கு வர எண்ணுகிறார். அவருடைய தாயார் என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படுறார். ஆனால் அவங்க தாயார் இந்தியாவுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காந்தின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், இந்திய சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்கிறார், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று அவங்க சொன்ன உடனே அதை கேட்டுட்டு இவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியா காந்தியை சந்திக்கிறார், காங்கிரஸில் இணைகிறார். அதுக்கப்புறம் ஆனால் காந்தியோட கொள்கையிலிருந்து கொஞ்சம் வேறுபாடு காரணமாக சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் என்பவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். 1939 காங்கிரஸ் செஷன் போது நேதாஜி காங்கிரஸ் பிரசிடென்டாக சிலை செய்யப்படுகிறார். ஆனாலும் காந்தி கூட இருக்கிற சில வேறுபாடு காரணமாக இவர் அந்த பிரசிடென்ட்ஷிப்பை ரிசைன் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கிறார். நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜிக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறார் அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் 1942 அந்த வாக்கில் இங்கிருந்து சோவியத்துக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சப்பிச்சு சோவியத் யூனியன் போய் ரஷ்யாவோட சப்போர்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறது கேட்குறாங்க. ஆனால் அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஹிட்லரை போய் சந்திக்கிறார் ஜெர்மனியில், அவருடைய சப்போர்ட்டை கேட்குறாரு, அதுவும் செட் ஆகலை. அப்புறம் ஜெர்மனியோட சப்மரீன்லேயே யூரோப்லேருந்து ஜப்பானுக்கு போய் ஜப்பானோட உதவியோட இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக படையெடுத்து வர்றதுக்காக இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஒரு தனி ஆர்மி ஆரம்பிக்கிறார். ஜான்சி ராணி அப்படின்ற ஒரு பெண்களுக்கான ஒரு தனி படையும் ஆரம்பித்து வைத்தவர் இவர். 1944 அந்த 43 வாக்கில் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் இந்தியா தனி சுதந்திர இந்தியாவையாக அமைத்து அது அரசாங்கத்தை ஆட்சி செய்தார் ஒரு நேதாஜி. அதன் பிறகு ரங்கூன்ல இருந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து இப்போ ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லிட்டு காந்தியை அழைக்கிறார் முதல் தடவையாக. காந்தியோட பிளெஸிங்ஸோட ஃபைட்டிங் ஆரம்பிக்கிறார். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியை முதுவாக ஒழித்து விடுகிறது, அழிக்க விடுகிறது. அதுக்கப்புறம் 1945 அந்த வாக்கில் இவர் தாய்வானில் ஒரு ஏர் கிராஷில் இவர் மரணமடைய நேரிடுகிறது. அவர் மறைந்த தினம் இன்று. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.